அது இல்லாமல் இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனையும் மூட்டு வலி தான். இந்த மூட்டு வலிக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் மூட்டு வலி வருது? மூட்டு வலி 2 விஷயத்தில் வரும். என்ன அப்படின்னா, ஒன்று இயல்பு நிலையிலேருந்து மாறுறது. என்ன அப்படின்னா இயல்பு நிலை அப்படின்னா இந்த மூட்டோட இயல்பு நிலை என்ன? ஃபஸ்ட்டு மூட்டோட இயல்பு நிலை வந்து உங்கள் கால் இப்படி இருக்குது அப்படின்னா இதை மடக்கி விரிகிறதுக்கோ இல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ இதை ரொட்டேட்டிங் அது மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான் இந்த மூட்டு ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கீங்களா? அந்த இயக்கம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கா? என்னுடைய கால் வந்து நல்லா நான் மடக்கி எழுந்திருக்கிறேன், படுத்து உட்காடுறேன், இல்லை நடக்கும்போது கரெக்டாக இருக்குது, என்னோடய சுழற்சி கரெக்டாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கூட இந்தியன் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, வெஸ்டர்ன் தான் அதிகமாகிடுச்சு. அந்த உட்காந்து எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இல்லை, இந்த கால் மடக்கி நீட்டுற ஒரு பழக்கம் இல்லை, காலுடைய அந்த சுழற்சி முறை அதிகமாக இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்கள் எந்த தன்மையில் பழகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, இதை பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும். அப்போ உடம்புல உள்ள கழிவு நீக்கம் தான் பிரச்சனை. அப்போ இந்த உடம்புல இந்த சுழற்சிகள்லாம் நடக்காமல் இந்த உடம்பு ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே வரக்கூடிய ஆற்றல் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். இதனால நிறைய பேருக்கு மூட்டு வலிகள் வரும். அதில் என்னென்ன பிரச்சனை, எதனால் அது அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டு, எதனால் உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது, உங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கவனிக்கணும். சில பேருக்கு கீழே விழுந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி வலிக்கும். சில பேருக்கு அடிபட்டிருக்கும். சில பேருக்கு நடக்கவே மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. அதிக இது நடை இருக்காது, அதிக வேலை இருக்காது. இதுக்கான ஃபங்க்ஷன் 90% குறைச்சிருப்பாங்க, 10% இயக்கம் தான் இருக்கும். அப்போ இந்த இயக்கத்தை பொறுத்து தான் அதில் என்ன மாதிரியான பிரச்சனை, என்ன ஆகும், எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். இதை சித்த மருத்துவத்தில் போய் கேட்டிங்கன்னா வாதம், பித்தம், சேத்துமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சூழவாயு, இதில் நீர் கோர்த்துருக்கு, இல்லை நீர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மூலகத்திலேருந்து வரும்போது இந்த பிரச்சனை, இந்த காற்றுலேருந்து வர்றதுனால இந்த பிரச்சனை, இங்கே தண்ணி சத்து வராததுனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் மூட்டு வலிக்கு இப்போ நிறைய பேர் எல்லாமே ஒரு காமனாக ஒரு ஆயில் கொடுப்பாங்க, இதை தடவை சரியாகும், இதை தடவை சரியாகும்னா ஏன் சரியாக மாட்டேதுன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மூட்டு வலி கிடையாது. மூட்டுகளில் பல நிலைகள் இருக்கு. ஜவ்வுலையா, இல்லை நீர் கோர்த்துருக்கா, நீர் கெட்டு போயிடுச்சா, இல்லை அங்கே காற்று அதிகமாக இருக்கா, இல்லை காற்றே இல்லையா, இல்லை அங்கே உள்ள லிக்யூடு ட்ரை ஆயிடுச்சா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூட்டு வலியிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்பை கவனிச்சாலே போதுங்கிற. நீங்கள் எந்த மருத்துவத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறத விட உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சாலே உங்கள் உடம்புல உள்ள பிரச்சனையை தன்னைத்தானே சரி பண்ணும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பசிச்சா சாப்பிடணும், தாகம் இருந்தால் தண்ணி குடிக்கணும், தூக்கம் வந்தால் தூங்கணும். இந்த முறைகளை நீங்கள் கடைபிடிச்சாலே உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்களே உணரலாம். முதல்ல இந்த உடம்பு என்ன சொல்லுது, இந்த உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கவனிச்சிங்கனாலே இந்த உடம்புல உள்ள பிரச்சனையை உடம்பு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கும். அதை நீங்கள் செய்ய செய்ய அந்த உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் தானாக சரியாகிறத நீங்களே கண் கூட உணரலாம். அதுதான் இந்த இயற்கை மருத்துவம்.